கேள்வி கேட்கறேன் சொல்றீங்களா பார்க்கலாம். பெரியவங்களாம் கொஞ்சம் கவனத்தோட கேளுங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களே சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கேள்வி கேட்டு ஆன்சர் பெரிய பசங்க தயாராங்க. அப்போ சின்ன கிஃப்ட் தான், ஆனா அது உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பேன். நீங்க 26 என்ன செய்யணும்னு முதல்ல அப்புறம் சொல்றேன். என்னென்ன ஆசீர்வாதம் முதல்ல சொல்றேன். ஏற்ற காலத்துல மழை பெய்யும். இப்போ திராட்சை என்னன்னா நமக்கு தேவைகள் அந்த டைத்துல ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா என் வாழ்க்கையிலே சொல்லலாம். வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறது பணம் வருது. அப்புறம் உழைக்காத போது முடியாத போது என்ன ஆகும்? இப்ப பென்ஷன்லாம் எடுத்துட்டாங்க, கவர்மெண்ட்லயே சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே எடுத்துட்டாங்க. திருப்பி போராடி வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல சம்பாதிச்சு பணம் கூட பணம் கொடுக்குறாங்க. தனியார் துறையெல்லாம் என்ன பண்றாங்க, கூட அவங்க பணம் கொடுத்து ரிட்டையர் ஆகிட்டு பணம் கொடுப்பாங்க. ஆனா யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அவங்க பொருட்கள் ஏதாவது செலவழிச்சுவாங்க. எனக்கு கூட நான் ரிட்டையர் ஆகணும்னு எனக்கு 20 லட்சம் வந்தது. ஆனா பொண்ணு கல்யாணத்துல ஏதோ ஒரு செலவழிச்சுன்னா எந்த டெபாசிட்டும் இல்லை. அப்படிலாம் நிறைய பேருடைய காரியங்கள் இருக்கும். ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பொருள் இருக்கும் அப்படின்னா அதுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு அந்த இடத்துல ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப நான் என்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பெருமிக்காக சொல்றேன். இப்ப நான் கூட பென்ஷன் கொடுக்கணும், நிறைய பேர் பென்ஷன் வாங்குறாங்க, விசுவாசிகள் அவிசுவாசிகள் எல்லாருக்குமே கிடைக்கிறது. எதுக்கு சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி கர்த்தர் நம்மள ஒரு வேலை முடியாத நேரத்துல கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பார். போரடிக்கும் கால வரைக்கும் அந்த இது விவசாயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விதைக்கு நெல் கூட இல்லாத சில ஏழை விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. திருப்பி அவங்க போடுறது கூட அவங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி இல்லாத கர்த்தரை நம்பி வச்சுதான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்காக உதாரணத்துக்கு பென்ஷன் சொன்னேன். பென்ஷன் இல்லை, இப்ப விவசாயிகள் கூட அவங்களுடைய பலன் ஆசீர்வதிக்க முன்னாடி பலன் போடுறதுக்கும் திருப்பி அறுவடையாகி வர வரைக்கும் அவங்க வீட்டுல நெல் குறையாம. அதுதான் போரடிக்கும் காலம் வரைக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும், அடுத்து பறிக்கிற வரைக்கும் இந்த பழம் இருக்கும். அந்த மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது பாருங்க, தேசத்தின் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்கப்படுவார் இல்லாமல் படுத்த கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் பொதுவாக நிறைய துஷ்ட மிருகங்கள் நிறைய பேர் சாட்சி இல்லாம சொல்லிட்டாங்க. காட்டுக்கு போனாங்கன்னா சிங்கம் எதிர்க்க வந்துதான். ஆனா இந்த பிரேயர் பண்ணோம்னா சிங்கம் வந்து வெளியில நகர்ந்து போயிடும். அந்த மாதிரி கர்த்தரை நம்பினவர்கள் எந்த விதத்திலும் நமக்கு மனாந்தரமாக இருந்தா, மனாந்தரம் துஷ்டம் இருந்தாலும் நமக்கு இல்லை. வாழ்க்கையில மனாந்தரங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் நம்ம நம்பி பார்க்கும்போது கண்டிப்பா கர்த்தர் எல்லாத்தையும் நமக்கு அந்த இடத்துல ஒரு விடுதலை கொடுப்பார். நினைச்சே பார்க்க முடியாதபடிக்கு ஒரு விடுதலை தர கர்த்தர். அதே மாதிரி நான் சொன்னேன், திருப்தியா இருக்கும். அந்த திருப்தியை கர்த்தர் கொடுக்குற போது நம்ம அதை முழுமையா வச்சுக்கணும். எப்படின்னா கர்த்தர் அந்த இதை வந்து நமக்கு வேலை வீட்டுல குறையாம இருக்கு. சிங்கப்பூர் பட்டினத்து காட்சியா இருக்கு. கர்த்தர் சேர்ந்துக்கும் ஒரு நன்மையும் குறைப்படாது. அந்த மாதிரி நம்ம வீட்டுல எந்த குறையும் இல்லாம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லியிருக்காங்க. கொரோனா காலத்துல கூட என்ன பண்ணியிருக்காங்க, எந்த குறையும் இல்லாத வேலைக்கு போகாட்ட கூட ஏதோ ஒரு இந்த சேகர்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப பாருங்க, பின்மாற்றம் அமைச்சிட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு பாருங்க. கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. தேவையில்லாத துன்மார்க்கோட வழிகளை வந்து அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டு ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்ட பிறகு பின்மாற்றம் அடைஞ்சா அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்ப வேணாலும் சாத்தான் வந்து நம்ம அழுக பாதுகாக்கப்படுறோம். அந்த வசனங்களை நான் திருப்தியா சொல்லப்பட்டது அது வந்து தெரியும். நம்ம திருப்தியா இருக்கணும்னா கர்த்தர் கண்டிப்பா கர்த்தர் அந்த திருப்தியை தருவார். திருப்தியாக்கி நடத்திடுவோம் நம்ம வீட்டுல எதுவுமே குறைவில்லாம இருக்கும். ஆனா எப்ப அந்த பையன் வந்து 5 2 மீன் தான் எனக்கு வேணுமே அப்படின்னு நினைக்கலாம் கொடுத்தான்.
அந்த மாதிரி நம்ம கத்தருக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வசனம் சொல்லிட்டேன். அடுத்த வசனம் படிக்கிறேன். லேவியாகமத்துலனா நான் ஒரு வசனமா அவருடைய ஆசீர்வாதம் சொல்ல போறேன். அடுத்து சொல்லுங்க. உங்கள் சத்துக்களை உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு எதிரா ஒரு வழி வருவாங்க, 7 வழி புறப்பட்டு போவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா கத்தர் செய்வேன். என்ன வந்து நிறைய பேர் எதிர்த்தாங்க. நான் சொல்லுவேன், என்னோட வாழ்க்கையில அவருக்கு பணத்தை எல்லாரையும் ஏமாத்தலாம். ஆனா அவரால் முடியல, ஓடிக்கிட்டேன். ஆனா அதனால நிறைய பேர் எங்க சத்துருக்களை வந்து நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. அவங்க எனக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க பண்ணுறது. ஆனா நம்ம சத்துருக்கள் இருந்தாலும் அந்த பட்டயம் நமக்காக இருக்கும். எதிராளி பட்டயங்களை நமக்காக திருப்பி வரும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது. அதே மாதிரி அடுத்த வசனம் படிக்கிறேன். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 16 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். இந்த வசனத்தை வந்து நம்ம சொல்றதே ஒரு கேள்விக்கு வந்து சொல்றீங்களான்னு தெரியல. இதுல சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு. கிட்டத்தட்ட நான் சங்கீதத்தை மனப்பாடம் பண்றது நல்லா இருக்கு சார். வசனத்தை சொல்ல முடியும். அதனால இந்த வந்து என்ன பார்த்தேன். இந்த வசனத்தை சொல்லிட்டு அப்புறம் இந்த வசனத்தை படிக்க உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 16 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அது வந்து நம்ம ஒரு வசனம் இருக்கு. என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு 10 ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. என்ன பிரச்சனை வரணுமே, கொரோனா பக்கத்து வீட்டுல கஷ்டமா இருக்கு, அந்த தண்ணி கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல எதுவுமே இருக்காது. நமக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்க்காது. 1000 பேர் விழுவாங்க, சுத்திய 16 பேர் விழுவாங்க. ஆனா நம்மள உன் கர்த்தரால் வருது நான் உங்கள் மேல் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கு. எப்படி கண்ணோக்கமா இருக்குன்னா நம்ம மேலேயே அவரோட கண்ணு நம்ம மேல நோக்கமா இருக்கு. பூமியின் மேல் கண்ணு நோக்கமா இருக்கு. அதே போல யாராவது ஒருத்தர் நம்மளோட கண்ணு இவையை கொட்டாம அவர் பார்த்துட்டார். அது வந்து சொல்றாரு. லூக்கா 12:7 படிக்கிறேன். கண்ணிமே வரவும் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதீர்கள். அநேக அடைக்கலான் குறிகளை பார்க்கலாம். நீங்கள் சேர்த்துக் கொள்வேன், அணைத்துக் கொள்வேன். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று தேவனிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கர்த்தரோட கண் இமேஜ் பண்றான். அப்ப நம்ம சாதாரண இமேஜ் வந்தா கண் ஆட்டோமேட்டிக்கா என்ன மூடிக்கும், கையை மூடிக்கும். அப்படிப்பட்ட தேவன் அவரோட கண்ணை இமேஜ் பண்ண விடவே மாட்டார். அப்ப என்ன பண்றாங்க, நம்மள அவ்வளவு பாதுகாக்கணும். அதுதான் இந்த இடத்துல அவர் நம்ம மேல கண்ணோக்கமாக்கி அவரோட கண் அவருடைய அந்த எல்லா பூமியிலும் உலாசம். அப்படிப்பட்ட அவங்க பிள்ளைய விடுவாரா? நம்ம புள்ள ஓடி போச்சுன்னா ரோட்ல போய் முடிச்சு அவர் பார்த்துட்டே இருப்பார். சேகர கூட பார்க்காம இருக்க மாட்டார். கண்ணுக்கு பார்த்துருப்பார். அதுக்கும் மேல அவரோட கணக்குல அடங்கி இருக்கலன்னு என்ன பண்ணுவேன். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கீழ்படியாம அந்த ரோட்ல போனா கூட சொன்ன பற்றி கேட்காது, அடிச்சவங்க ஓடுது. அப்போ ஆக்சிடென்ட் வண்டி சம்மந்தமே இல்லாத என்ன பண்றாங்க, ஆக்சிடென்ட் ஆச்சு 18 வயசுக்கு முன்னாடி குழந்தைகள் வண்டி ஓடிச்சுன்னா பெற்றோருக்கு தண்டனை கொடுக்குறாங்க.
விளக்கும்படி பழியரை விளக்குவீர்கள். எப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, தானியம் இருக்கும் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு மிஞ்சி நிறைய இருந்ததுன்னா நம்ம ஏன் இந்த விதவைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு செய்யணும். அது ஏன் வச்சுட்டே இருக்கக்கூடாது. பாசம் சொல்லுவாங்க, நிறைய பொருள் எனக்கு வந்துட்டே இருக்கும், ஆனா பழைய பழையெல்லாம் யாருக்காவது முழுப்பேன். அந்த மாதிரி நம்ம எந்த காரியங்களையுமே அந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தோம்னா கஷ்டம் இல்லை, ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி அடுத்தபடி நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அகற்றிப்பதில்லை. நம்ம இந்த மாதிரிலாம் செய்யும்போது கர்த்தர் நம்ம நடுவுல வாசமாய் இருக்கார். அடுத்தபடி நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அவர் நடுவுல உலாவி அவர் நம்ம தேவனாய் இருப்பார். நம்ம அவரோட ஜனமாய் இருப்போம். இதுவே என் ஜனங்கள். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு விளக்கணும். அதுதான் பின்னாடி சொல்றேன். நீங்கள் எடுத்து அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் முகக்கண்ணிகளை குறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் எனக்கு செவிப்படாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் படி செய்யாமலும் இந்த கற்பனைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இப்ப நான் சொன்ன ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கண்டிப்பா வரும். ஆனா என்ன மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற நான் சொல்ல போறேன். 26 1 2 3 நிதானமா முதல் படி நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திர தேவர்களை நமஸ்கரிக்கும் பொழுது உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். விக்கிரக ஆராதனை கூடாது. முதல் காரணம் என்ன, நம்ம விக்கிரக ஆராதனை எப்ப இருக்கிறோம். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லை வந்திருக்காங்க, அங்க போய் நிற்போம். அதே மாதிரி வேளாங்கண்ணி மாதாவை வரணும்னு நம்ம பைபிள்ல சொல்லவே மதிக்கதான் மதிக்கணும் மாதாவை. அந்த மாதிரி போறது, அங்க போய் மொட்டை அடிச்சுக்கிறது, அங்க போய் மாலை போடுறது. கர்த்தர் உண்மையான தேவன், ஜீவன தேவன் நம்ம பின்பற்றிருக்கிறது. தேவையில்லாத இந்த காரியங்கள்லாம் போகக்கூடாது. நம்ம இந்துல என்ன நான் வந்தேன் வச்சுட்டு யாராவது ஜோசியம் சொன்னா அவன் போகக்கூடாது. துணி சொல்றது, மந்திரவாதி, என்னென்ன காரியங்கள் விக்கிரக ஆராதனை இருக்கோ அதெல்லாம் நம்ம தேவையே கூடாது. முதல் இந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு கிடைக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும், விக்கிரக ஆராதனை கூடாது. 2வது படி என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. நான் கர்த்தர். அவர் கர்த்தர். அவர் ஓய்வு நாட்கள் ஆசரிக்கணும். பழைய காலங்கள் சொல்லி ஓய்வு நாட்கள் ஆசரிக்கணும்னா கல்லவன் பேச்சு கொல்லணும். அப்படி ஓய்வு நாள் ஆசரிக்காம நம்ம இருந்தோம்னா அந்த வாரம் ஃபுல்லாவே நமக்கு ஏதாவது ஒரு மனசுல ஒரு பலவீனங்கள் எல்லாம் தாக்கும். சாத்தான் வந்து ஈஸியா அதை உள்ள கொண்டு போயிடும். அதனால ஓய்வு நாட்கள் ஆசரிக்கணும். அந்த ஐக்கியம், அந்த எல்லாத்தையும் சேர்ந்து பாடும்போது, ஆராதிக்கிற போது, அந்த வார்த்தையை கேட்கிற போது நம்ம பலப்படணும். சில பேர் சொல்ற சாட்சிகள்லாம் நம்மள பலப்படுத்தணும். நான் வீட்டிலே ஆசரிக்கிறேன், நான் வீட்டிலே ஆராதிக்கிறேன், நான் நிறைய யூடியூப்ல கேட்கிறேன், நான் வந்து சும்மா கடையில வசனம்லாம் எனக்கு எல்லாமே இருக்கட்டும். ஆனால் ஓய்வு நாட்கள் ஆசரிக்கணும். ஆசரிக்காதவர்களை கர்த்தர் பார்க்க உங்களுக்கு சேகரிக்கிறதுனால வராதனால சாத்தான் அவரை ஈஸியா எப்படி பிடிக்கிறது பாருங்க. அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஓய்வு நாள் ஆசரிக்கலைன்னா ஈஸியா சாத்தானுக்கு பிடிக்கும். ஈஸியா பிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழி கொடுத்து கொடுக்குறோம் நம்மளே. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கீங்களோ, என் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க பரிசுத்தமா இருக்கணும், நம்மளால முடியாது, கர்த்தர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். அப்படி பரிசுத்தம் ஆக்குறதுக்கு இந்த ஓய்வு நாட்கள் அந்த ஐக்கியத்தை வரும். அந்த துதியை ஆராதனை பங்கு பெறும்போது நம்மளோட கவலைகளெல்லாம் மறந்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கும். அல்லது எந்த காரணம் முன்னிட்டு இதை விடக்கூடாது. ஏதோ ஒரு காரணம் என்னைக்கோ முடியலைன்னா அது வேற விஷயம். இப்போ நானே வேற வழி இல்லாத சிங்கப்பூர் போனேன், முடியல. அதே மாதிரி அன்னைக்கு 9 கிட்ட சண்டே வரணும், அவ்வளோ விருப்பத்தோட இருந்து வர முடியல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மற்றபடி நான் எனக்கு தலைவலி இதுக்கு எதுவுமே நான் வராமே இருக்கிறது கிடையாது. வயிற்றுல அது பாட்டு சரியாகி வந்துடுவேன். யாரும் அவங்க வீட்டுல பார்த்து சொல்லிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி நம்ம கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கா, கர்த்தர் கண்டிப்பா நம்ம இந்த சொல்ல ஆசீர்வாதங்கள்லாம் கண்டிப்பா ஆசீர்வதிப்பேன். அது என் வாழ்க்கையில நான் கண்டேன். நீங்களும் அதை அனுபவிக்கணும், நீங்களும் அதை வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னு விருப்பத்தோடு நான் அது மாதிரி சொல்றேன். இந்த ஓய்வு நாட்கள் ஆசைப்பேன். இதுக்காக வராதுலாம் போகக்கூடாது. உங்களோட நன்மைக்காக நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க, நீங்கள் என் கற்பனைகளின் படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின் படி செய்தால் நான்
முதல்ல என்ன சொன்னேன், விக்கிரக ஆராதனை கூடாது, ஓய்வு நாளை ஆசிரியக்கணும். 7 பாயிண்ட் இருக்கு. ஒழுங்கா கேளுங்க. கேட்டவங்களுக்கு 2 பிரைஸ் தான் கொடுக்கப்படும். பெரியவங்க வாங்குறதுக்கு பாருங்க. நீங்க எல்லாம் தூங்காம கேட்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன். ஒண்ணு ஓய்வு நாள் ஆசிரியக்கணும், 2வது இந்த விக்கிரக ஆராதனை கூடாது, ஓய்வு நாள் ஆசிரியக்கணும், 3வது ரசம பாகம் கொடுக்கணும். மல்கியை 3:10 பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தர்ம பாகங்களை எல்லாம் பட்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பரிகணிகளை தெரிந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருங்க. இந்த ஒண்ணுத்துல மட்டும்தான் நம்ம தேவனை சோதிச்சு பார்க்கலாம். நீ கொடுத்து பாரு, நடக்கதா இல்லையா பாரு, என் வாழ்க்கையில நடக்குது. அந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பா பூமி பரணி வெளியுள்ள மரங்கள் தங்கள் மனிதனை பிடிக்கும். ஏற்ற காலத்து உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். இந்த 4வது வருஷம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நம்ம ரசகுபாசுகளாக இருக்கணும். ஒண்ணு விக்கிரகாரங்களை கூடாது, ஒரு நாட்கள் ஆசரிக்கணும், 3வது ரசகுபாசம், 4வது நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து. கட்டளைகள் அவர் சொல்லியிருக்க கட்டளைகள்லாம் நம்ம நடக்கும். அதெல்லாம் இந்த ஒரு நாள் ரசகுபாசம் கூட நடக்கும். கட்டளைகள்லாம் என்ன, இதில் கொடுத்துக்கிற வசனத்தின்படி நம்ம நடக்கணும். அதே மாதிரி கற்பனையின்படி நடக்கணும். அது 5வது. கற்பனைகளை மேற்கொள்ளும். உங்களோட கற்பனைகளை கண்டிப்பா நீ கடன் வாங்காத கடன் கொடுப்பாங்க உங்களுக்கு இருக்குன்னா உடனே ஏதாவது ஒரு காரியம்னா உடனே இடைவிடணும். யார் கொடுப்பாங்க, யார் கொடுப்பாங்க அடையக்கூடாது. முதல்ல கற்றோட பாதத்தை வந்து ஜெபிச்சா அந்த ஒரு வேலை யார் மூலமா வரணும்னா கூட கர்த்தர் செய்வார். அது இல்லாம நீங்க கடன் வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய பேர் நான் பார்க்கிறேன் தீவிர வாழ்க்கையில கடனை வட்டிக்கு வாங்கி திரும்பி ஒருத்தனை வாங்கி இந்த வட்டி கொடுத்து அது மாதிரி பண்ணிதான் எங்க வீட்டுல கூட நம்ம ஃபைனான்ஸ் பண்றதே இந்த வட்டி ஆட்டம் போச்சு. அதனால நான் எல்லாருக்குமே சொல்றேன், இந்த சீட்டு சேர்றதும் யாரும் சேராதீங்க, மின்சாரத்துல பணம் வாங்காதீங்க. அதே மாதிரி கடன் எதுவுமே வாங்க. இந்த கடன் பண்ற காரியம் இருந்தா அதை வாங்கவே வாங்காது. 2 காரியத்தை கடன் வாங்கலாம். ஒண்ணு என்னன்னா ரத்த வசனத்துல சொல்லல, ஆனா இது நம்ம வாழ்க்கை முறையில பொருளாதாரத்தினால வீடு வாங்கலாம், வீடு கட்டணும். ஏன்னா அந்த வாடகை கொடுக்குறோம் இல்லைங்களா, என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். வாடகை 7000 ரூபாய் எனக்கு இதுல பிடிச்சாங்க அண்ணா நகர்ல. ஆனா அதே நான் இங்க கடன் வாங்கி வீடு கட்டினேன், 4000 ரூபாய் கொடுத்தேன். ஒண்ணு. 2வது இந்த 10 வருஷம் ரிட்டையர் ஆன பிறகு வாபஸ் எனக்கு இருக்காது, ஆனா சொந்த வீடு இருக்குது. எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை வேணாலும் முதல் இல்லைன்னா ஒரு வண்டி வாங்கணும். ஆனா அந்த வண்டினால பலன் வரணும். ஜாக்சன் கூட சொன்னேன், ஆட்டோ வாங்கணும்னா கடனுக்கு வாங்கினா அந்த வட்டிக்கும் அந்த அடைக்கிற மாதிரி ஒரு வருமானம் கடும் உழைப்பு இருக்கணும். அதை விட்டுட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்ட்ரிக்டா அப்படி இருந்தாதான் நம்மளால இந்த கடன் வாங்கினா அடைக்க முடியும். அதனால பெரும் மற்றபடி சின்ன பிடிச்சி வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன், ஒரு கடன் வாங்குவேன். அந்த வசனங்கள் கட்டளைகள் கற்பனைகள் கற்பனை பின்பற்றினாலும் அதுல வந்து கிடைக்கும். அந்த வசனத்தை நம்ம முழுமையாக இதே மாதிரி ஆசீர்வாதம் சொல்றது இன்னொன்று இருக்கு. இதே பழைய ஏற்பாட்டுல என்ன ஒரு வசனம் என்ன அவர் சத்தத்திற்கு உண்மையை செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த
போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு படிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையில் மாவு பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். நீ ஒரு வழியாய் உனக்கு எதிரியாய் புறப்பட்டு வருவார்கள், ஏது வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாம் ஆசீர்வாதமும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தில் திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு தேவனை சேமிக்கும்படி நீ வலது புறமும் இடது புறமும் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். இவ்வளவு ஆசீர்வாதமும் அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே ஆசீர்வாதம் தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா நம்ம மேல ரொம்ப இரக்கம் உள்ளவர். ஆனா அதே சமயத்துல அவர் இரக்கமும் சுருக்கமும் வீட்டில் சாந்தமும் தயவும் மனவுக்கும் நிறைந்தவர் நிறைய இடத்துல இருக்கு. அதே சமயத்துல அவர் விதிக்கிற கட்டளைகளை நம்ம பற்றி கொள்ளலாம். நம்ம மேல அவர் எவ்வளவு கோபமா இருப்பான்னு விதிக்கிற தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவோ அவைகளின்படி நடக்கவோ அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாக்காமல் மேலாவாய். இது ஆசீர்வாதம். அடுத்தது படிக்கிறேன். நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொள்ளாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். சொல்ல வேண்டாம், அந்த சாபங்களை சொல்ல வேண்டாம். ஆனா அந்த சாபங்களை கட்டளை எல்லாமே எங்கேஜ். அப்ப அவருடைய கற்பனைகளையும் கை கொள்றது எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரை பின்பற்றி நம்ம வரும்பொழுது அந்த வசனங்களை நம்ம கை கொள்ளும் போது அந்த கற்பனைகளை கற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பா கர்த்தர் இப்ப நான் சொன்ன மாதிரி எங்க வேணா இல்லாதவங்களும் ஆனா நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கும், நம்ம திருப்தியா இருக்கும், நமக்கு எந்த குறையும் இருக்காது. முதல்ல என்ன சொன்ன விக்கிரகம் ஆடக்கூடாது, அப்புறம் அவரோட சமூகத்தில் இருந்து சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இந்த 28 பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி அவரோட துதிச்சு ஆரம்பிக்கணும். அப்படி துதிச்சு ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நம்ம அவரோட சமூகத்தில் இருக்கும்போது நான் எல்லாமே நம்ம கூடாத மரங்களை மறைச்சு வைப்பேன். நம்ம தலையில இருக்கிற மயிர் கூட எந்த அந்த வசனத்தை நான் சொல்றேன். இப்படிப்பட்ட வசனங்களை பாருங்க. ஒரே பாட்டு பாடுவாங்க. அப்பா சமூகத்திலே எப்போதும் ஆராதனை அப்பாவே துதிக்கையே உள்ளதெல்லாம் பொங்குதையா உள்ளதெல்லாம் பொங்குதையா
வீட்டுல ஏதாவது சங்கீதத்துக்கு கஷ்டப்பட்டு தகுந்த ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும். ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம், இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஒரு திகச்சு போயிருப்போம். வழி கிடைக்காத சமயத்துல கஷ்டத்தை பார்த்து நம்ம கண்டிப்பா அந்த முடிவு நல்லதாக வந்து நம்ம என்னுடைய வாழ்க்கையில சாட்சி தான் சொல்றேன். அலைன்ஸ் பொண்ணு வந்து போன வாரம் ஃப்ரைடே நான் இங்க ப்ரேயர் பண்ணேன். 20 லட்சம் லீஸுக்கு கொடுத்து 20 லட்சம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். அவர் எங்க கடன் வாங்குறேன், நான் சொல்லையாவது இருக்கிறேன். அவருக்கு என்ன 2 பேர் வரணும், அவருக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க கவனிக்கணும் அப்படி சொல்றா. அவரை நான் கவனிக்கிறேன்னு சொல்றேன். நான் அதுக்காக சொல்லலாம், நான் கூட வச்சுப்பேன். அது எவ்வளவு ஒரு கஷ்டம் தான் அது இது பண்ணும். உனக்கு உடம்புக்கு வந்தா அப்பா உடம்புக்கு வந்தா என்னால கவனிக்க முடியல, நான் கிட்ட கரெக்டா பார்ப்பேன், நல்ல என் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு வந்து 20 லட்சம் லீஸுக்கெல்லாம் கொடுத்து முடிக்கல. அது மாதிரி வாடகை வந்து ரொம்ப ஜாஸ்தி. நான் கொடுக்குறேங்கிற தீபக் அப்படிலாம் எனக்கு இஷ்டம் இல்லை. இந்த 1 மாசம் கொடுப்பாங்க, 2 மாசம் கொடுப்பாங்க, 3ஆவது மாசம் கை வச்சிருவாங்க. யாரையும் நம்பி பார்க்கல. கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்காரோ அதான் நான் கர்த்தரை தான் நம்பணும். அப்ப நான் அதில் காலம் வைக்க மாட்டேன். என்ன முடியுமோ அதான் நான் ஜெயிச்சுன்னு எனக்கு சொன்னா அவருக்கு கோவம் வரும். தானாவே அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் ரிஜிஸ்டர் பண்ணாம 20 லட்சம்லாம் கொடுத்தா ரொம்ப கஷ்டம், திரும்பி வாங்க முடியாது. யார் கஷ்டப்பட்டாலும் சரி. ஏன்னா தீபக் ஏற்கனவே ஒரு வீடை வந்து 20 லட்சம் கணக்கு அப்படி திட்டி கொடுத்துட்டாரு. கணக்கு வாங்கினாங்க. அது வேலை இல்லாம அதாவது நம்ம எப்படி இருக்கணுமா, நம்மளால முடியுமா. இப்ப நான் ஆட்டோ சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லா காரியமே நான் கடன் வாங்குறேன்னா அது மேல வட்டி கொடுத்து எனக்கு மேல வாழ்வுக்கு ஆதாரத்துக்கு எனக்கு கிடைக்குமானாதான் இப்ப ஆட்டோ வாங்குறதுக்கு யாரும் கடன் தர மாட்டாங்கன்னா அப்படி வாங்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அதெல்லாம் கால் வச்சு பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படி சொல்லி நம்ம வந்து போகக்கூடாது. தீபக் இன்னைக்கு நான் நான் மனசு நீங்க எங்கிட்ட வாங்கினீங்க நினைப்பி நம்ம போனா என்ன. அதனால அது மாதிரி அவர் வீடையே என்ன பண்றேன் கை விட்டு அது மாதிரி அதோட கட்டத்துக்கு ஆலோசனை கேட்டேன். எனக்கு வந்து லீஸ் கொடுக்க இஷ்டம் இல்லை. ஒன்றும் இந்த லீஸ் கொடுக்கறதுக்கு கடன் இல்லாம லீஸ் இல்ல வீடு வாடகைக்கு நம்மளால முடியுமா, எதிர்க்க வாங்கணுமா, எப்ப எனக்கு முடியும். எங்க வீட்டுக்காரர் நான் சொன்னேன் நடந்தா கட்டக்கு சித்தம், அவரோட பென்ஷன் வந்தா நான் கொடுக்குறேன். ஏன்னா அவருக்கு 2 பென்ஷன் வந்தா எனக்கு கொடுக்க முடியும். இல்லாம நான் வர முடியாது. என்ன இப்ப டெய்லி ஆட்டோல நான் வந்தா 200 ரூபாய் தான், 10 நாள் போனா 2000 ரூபாய் ஆகும். வேண்டவே வேண்டாம், இந்த மாதிரி பண்ணாங்க. நீங்க உங்களுக்கு உடம்பு கொடுத்தா நான் கவனிக்கணும். எதா இருந்தாலும் கண்ணாடி ஆலோசனை கேட்டு ஜெயிச்சேன். அது வெளியே போச்சு. எதுக்கு சொல்றேன்னா எதுவுமே நம்ம அவரோட ஆலோசனை கேட்டால் அவர் தகுந்த வழியை நடக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவரோட பாதத்துல அமர்ந்து காத்துக்கணும். முதல்ல சொன்னேன் அவரோட சமூகத்தை அவரோட சட்டத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். அவர் சொல்ல கேட்காம இல்ல கஷ்டம் சொல்லிட்டே போய் அது நான் சொல்றேன் அது கேட்காங்க எப்படி சொல்றாங்க நம்ம கேட்டா என்ன கஷ்டம் தான் வரும். இல்ல அவரோட ஆலோசனை கேட்கணும்னா எப்ப அவரோட சமூகத்துல அமர்ந்து அவரோட வசனத்துக்கு அவரோட கட்டளைகளுக்கு அவரோட கற்பனைக்கு நம்ம கை கொண்டாதான் அது நடக்கும். முதல் ஒரு கால் கேட்டு போல தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அந்த தாயும் தந்தை கூட அவனோட தேற்றுவர் ஆசிரியர். ஆனா எல்லாமே அவரோட சமூகத்துல இப்ப நான் சொன்னேன் அவருடைய கற்பனைகளை அவருடைய சட்டத்துக்கு சரி கொடுத்தா அவரோட கட்டளைகளை மேற்கொண்டாதான் இந்த ஆசிரியர்லாம் கிடைக்கும். கூடாது ஒரு ஆசிரியக்கணும், கற்பனைகளை கைப்படணும், கட்டளைகளை கைப்படணும், அவர் சட்டத்துக்கு செவி கொடுக்கணும். அப்புறம் அவருக்கு நான் சொன்னேன் அவர் சமூகத்துல இருக்க அவரோட சட்ட செவி கொடுத்தா இந்த ஆசிரியர் கிடைக்கும். அப்புறம் குவிக்கணும். அப்ப மத்திய 6:34
தலையில மயில கூட எண்ணிட்டேன். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும் பொழுது கண்ணை தொடும்போது இமை பொழுது தொடுகிறேங்கிற அப்படிப்பட்ட போது நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால அவரையே நோக்கி நம்ம பார்த்தா கண்டிப்பா அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம விக்கிரகாரம் இருக்கக்கூடாது, ஓய்வுநாள் ஆசரிக்கணும், தஸ்முகம் கொடுக்கணும், கட்டளைகளை நடக்கணும், கற்பனைகளை கைக்கொள்ளணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சமூகத்தில் இருக்கணும். அப்புறம் துதிக்கணும். அப்படி பண்றதுக்கு அவர் நம்ம அவருடைய மறையில நம்ம கண்டிப்பா பாதுகாப்பு எப்போதும் ஆராதனை சின்னவங்க நல்லா இருக்கீங்க, நல்லா கேட்கீங்க, சமத்தா இருக்கீங்க, சந்தோஷம் நான் சொல்றத இந்த பேனாவது பெரிய கிடைக்கும். பெரியவங்க தூங்காம கேட்டு அது யாராவது சொன்னீங்கன்னா சந்தோஷம். செய்யக்கூடாது. ஓய்வு நாளை ஆசாரிக்கணும், தசம வாங்க கொடுக்கணும், அவருடைய கட்டளைகளின்படி நடக்கணும், அவர் கற்பனைகளை கை கொள்ளணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவர் சமூகத்துல அவரை துதிக்கணும், ஆராதிக்கணும். கட்டத்துல என்ன வளர்ந்துருக்கலாம் சின்ன சிட்டுதான் முட்டை பத்தி பெரிய விஷயம் இல்லை. மேல கட்டத்துக்கு கேட்கறாங்க சொல்றாங்க கண்டிப்பா இது கூட நம்ம நடக்க